அனைவருக்கும் வணக்கம். இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. நாங்கள் இந்த சேனலில் இவ்வளோ நாளாக ஃபிசிக்ஸ் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்குறோம். நாங்கள் அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் இந்த அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வீடியோ உண்டு. இதில் என்னென்று புது பந்தொண்டு எடுத்த கிரிக்கெட் மேட்சுக்கு இந்த லெதர் போர்டில் என்னென்று ஸ்விங்ஸ் போடுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ இதில் கொஞ்சம் பழுதாக போன பந்து, அதாவது ஒரு 5-10 ஓவர் யூஸ் பண்ணின போல்ன்னு சொல்லி சொன்னால் அதில் கொஞ்சம் டெக்னிக் வேறு. இது புதுசாக அப்போ தான் எடுத்த போல்ன்னு நினச்சிக்கொள்ளுங்க, இது புது போல்ன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அப்போ இந்த கிரிக்கெட் போலில் நார்மல் டென்னிஸ் போல் மாதிரி இல்லை, இதில் நடுவில் இப்படி ஒரு தையல் மாதிரி இருக்கும். இது சீமெண்டு சொல்லி சொல்கிறது. இந்த 2 பக்கமும் ஷைனிங்கான புது போல். இப்போ இந்த போல் எடுத்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரால் ஸ்விங்ஸ் போட போகிறார். அதாவது ஸ்பின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது சும்மா ஸ்லோவாக போடுவினம், 2 கொண்டு போடுவினம், அது நேர போடுறது, விழுந்தா பிறகு திரும்பும், அது ஸ்பின். முரளிதரன் மற்றது சிஎன் ஓன் அப்படியான ஆக்கள் ஸ்பின்னில் பெரிய ஆக்கள். இப்போ ஸ்விங்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், பந்து நிலத்தில் பிச்சில் விழாமுதலே ஏர்லேயே திரும்பி கொண்டு போகும், அதுதான் ஸ்விங்ஸ்ன்றது. அப்போ புது பந்திலே என்னென்று ஸ்விங்ஸ் போடுறோன்னு பார்ப்போம். அப்போ நார்மலாக எல்லோரும் இப்படித்தான் கிரிப்பை பிடிச்சி போடுறது. அப்போ இதில் ஸ்விங்ஸ் போடணுமென்று சொல்லி சொன்னால், இப்போ இன்ஸ்விங், அதாவது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பேட் பண்ணி கொண்டிருக்க அவருக்கு உள்ளுக்கு அவரை நோக்கி அட்டாக்கிங், அதாவது விக்கெட்டுக்கு திரும்பணுமென்று சொல்லி சொன்னால், இப்போ பாருங்கள், இந்த சீமை கொஞ்சமாக இப்படி ஃபைன் லேக்கை நோக்கி திருப்புறேன். அதாவது ஃபைன் லேக்குன்றதை அவரை நோக்கி திருப்புறேன்னு வையுங்களேன் பேட்ஸ்மேனை. இப்படி கிரிப் கொஞ்சம் போல்ண்ட் ஆங்கிளை மாற்றுறேன். இப்போ என்ன நடக்குமெண்டா, இது இப்படி பந்து போகுது பேட்ஸ்மேனை நோக்கி. அப்போ இப்படி வர காற்று இங்கால இது ஸ்மூத், இந்த சாஃப்டான ஸ்மூத்தான இந்த ஷைனிங் சர்ஃபேஸால் இப்படியே போகும். இதை என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லிச்சேன்னா, இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகுது, அருவிக்கோட்டு பாய்ச்சல் அல்லது லெமினா ஃப்ளோ உண்டுவோம். இங்கால இந்த சீம், அதாவது இந்த தையல் மாதிரி இருக்கிற இந்த ரஃப்பில் பட்டு இதுக்குள்ள ஒரு குழப்பம் வருது, அதை கொந்தளிப்பு பாய்ச்சல் இல்லை டர்பியூலன்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அப்போ இதை நான் கீறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் இதில் விளங்கும். இப்போ பாருங்கள், இது பிச்சண்ட் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நான் இங்கே இருந்து பந்து போட போகிறேன், போலர். இதில் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு ஆள் நிற்கிறாருன்னு வைப்போம். இதில் விக்கெட் இருக்குது, இதில் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிற்கிறார், இதில் கால் இங்கால லெக் சைடு, இது ஆஃப் சைடுன்னு வைப்போம். அப்போ பாருங்கள், இதில் விக்கெட் கீப்பர் நிற்பார், இங்கே பின்னுக்கு ஃபைன் லெக் நிற்பார். அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ போல் பண்ணிக்க, இது போலண்டா இப்படி நேர இருக்க வேண்டிய அந்த சீமை கொஞ்சம் ஃபைன் லெக்கை நோக்கி இப்படி திருப்புறேன். என்ன அங்கே, அதாவது பேட்ஸ்மேன் இங்கால தான் நினைப்பார் இப்படி, இது ஆஃப் சைடு. அப்போ பேட்ஸ்மேனை நோக்கி இந்த பால் திருப்பி வச்சிருக்கிறேன். அப்போ இந்த பந்து இப்படி போகேக்க இந்த திசையில் பந்து போகும். அப்போ இதில் வார காற்று இப்படி வந்து இங்கால இந்த ஷைனிங் சர்ஃபேஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இப்படி போகும். இது என்னென்று சொல்லுவோம்டா, என்ன லெமினா ஃப்ளோ, அதாவது சீராக போகுது. இங்கால வாரது என்ன செய்யுமெண்டா, இந்த சீமில் அடித்து இப்படி குழாம்ப போகுது. இங்காலி சைடாக வாரது சீமில் அடித்து குழாம்ப போகுது. அப்போ இது கொந்தளிப்பு பாய்ச்சல் இல்லை டர்பியூலன்ட்ன்னு சொல்லுவோம். அப்போ முதலே தெரியும் எங்களுக்கு இந்த பெர்னலியின் ஈக்குவேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கேன்டா, இயக்க சக்தியும் அமுக்க சக்தியும் அழுத்த சக்தியையும் கூட்டினா ஒரு மாறிலி என்று சொல்லி வரப்போகுது. அப்போ இதில் கைனட்டிக் எனர்ஜியையும் ப்ரெஷர் எனர்ஜியையும் எடுத்துக்கொள்வோம் ஒரு யூனிட் வால்யூம் உண்டு. அப்போ இதில் இந்த டர்பியூலன்ட் ஃப்ளோன்னு சொல்லி சொன்னால் அதில் இயக்க சக்தி கூட போகுது. கைனட்டிக் எனர்ஜி, வேகம், கைனட்டிக் எனர்ஜி எல்லாம் இங்காலி பக்கம் கூட போகுது. அப்போ என்ன நடக்குமெண்டா, ப்ரெஷர் எனர்ஜி இப்போ கூட்டுத்தொகை மாறக்கூடாண்டா, ஒன்று கூடினா இன்னொன்று குறையணும் தானே. அப்போ கைனட்டிக் எனர்ஜி இங்கால கூடுறபடியாக இதில் அடிபட்டிங்கால அந்த இயக்கங்கள் கூடுறதால கைனட்டிக் எனர்ஜி கூடுது. ப்ரெஷர் எனர்ஜி
அந்த அமுக்கம் குறையுது. இந்தியாவில் நார்மலாகவே போகிறபடியாக என்ன கைனட்டிக் எனர்ஜி குறைவாகவும் இந்தியாவில் அதோட கம்பேர் பண்ணிக்க இங்கால ப்ரெஷர் கூடவாகவும் இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு தெரியும் ப்ரெஷர் கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி ஒரு தள்ளுற ஒரு விசையொண்டு தொழிற்பட போகுது. இந்தியாலி பக்கமாக போல் இந்த பக்கமாக போய்கொண்டிருக்கு. அதை விட அடிஷனலாக ஒரு விசையொண்டு இங்கால தாக்க போகுது. அப்போ இப்படி போகிற பந்து இது ரெண்டுக்கும் இடையால் இப்படி திரும்பி கொண்டு போகும். அதாவது பேட்ஸ்மேன் நினைப்பார் இந்தியாவில் ஒயிட் லைனுக்கு கிட்டவா வருமென்று சொல்லி நினைச்சா அது காற்றுலேயே வந்து திரும்பி கொண்டு பேட்ஸ்மேனை நோக்கி போய் இப்படி அட்டாக்கிங்கான ஒரு போலாக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி தேர்ட் மேன் இங்கால நிற்பார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சீமையின் நாங்கள் மாற்றி வச்சா அது அவுட் ஸ்விங்காக இருக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. அதாவது அவருக்கு தன்னட்ட வருதுன்னு சொல்லி நினைச்சு விளையாடுவார். ஆனால் அது வெளியில் விலத்தி கொண்டு இப்படி போகும். அது அவுட் ஸ்விங் பால். அதுக்கு இப்போ இப்படி தான் பால் போடுறேன்னுண்டா இப்படி பேட்ஸ்மேனை நோக்கி திருப்பினா அது இன்ஸ்விங்காக போனது புது பால். அவுட் ஸ்விங் போட போகிறேன்டா பேட்ஸ்மேனை விலத்தி வைக்கிறேன். அப்போ என்ன நடக்கும் இந்தியாலி பக்கம் லெமினா ஃப்ளோவும் இந்தியாவில் டர்பியூலண்ட் அதாவது குழப்பமான பக்கம் இந்தியாவும் இருக்கும். அப்போ விசை என்ன இந்தியாவில் அமுக்கம் கூட இந்தியா அமுக்கம் குறைவு. அப்போ விசை இப்படி தாக்கும். ஆகவே போல் இப்படி வழியில் போகும். சரி, இப்போ உங்களுக்கு இந்த புது போலில் நியூ போலில் என்னென்று கிரிக்கெட்டில் ஸ்விங்ஸ் போடுற அதாவது நிலத்தில் விழா முதலே போல் என்னென்று திரும்புமென்று சொல்லி ஒரு சின்ன அதில் இருக்கிற விஞ்ஞான பௌதிக விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். சரி, நன்றி.